தமிழகத்தில் ஆண்ட திராவிட கட்சிகள் ஊழலில் திளைத்ததாக குற்றம் சாட்டியுள்ள மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழகத்திற்கு வழங்க தங்களால் தான் முடியும் என்றும் தெரிவித்தனர். சென்னை அடுத்த ஆவடியில் மக்கள் நல கூட்டணியின் 3ஆம் கட்ட பிரச்சாரம் இன்று தொடங்கியது. இதில் பங்கேற்று பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களை பட்டியலிட்டார். மேலும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவதாக பிரச்சாரம் மேற்கொள்ளும் அன்புமணி மத்திய சுகாதார அமைச்சராக இருந்தபோது செய்தது என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் வைகோ பொது வாழ்க்கையில் நேர்மையாக நடந்து கொள்ளவர் அல்ல என்று யாராவது மேடை ஓட்டி சொன்னால் மக்கள் நல கூட்டணியை கலைக்க தயார். அடுத்து உட்கார்ந்திருக்கிற திருமாவளவன் சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தாய் தந்தை முயற்சியால் ஏதோ கொஞ்சம் படித்திருக்கிறார், நிறைய படிச்சிருக்கிறார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கிறார், ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கிறார், ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கிறார். தமிழகம் அறிந்த நன்கு அறிமுகமான நல்ல இளம் தலைவர். அவர் மீது எவராவது விரலை நீட்ட முடியுமா? குற்றம் சொல்ல முடியுமா? முத்தரசரை தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஊழல் புகாரில் சிறை சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றியும் திமுக கூட்டணிக்கு செல்லாமல் பிடிவாதம் பிடிக்கும் தேமுதிக பற்றியும் விமர்சித்தார். கூட்டணி இன்னும் திமுகவால் அல்லது அதிமுகவால் அமைக்க முடியாமல் இருப்பதற்கு உண்மையான காரணம் நண்பர் விஜயகாந்த் அவர்களால் முடிவெடுக்க முடியவில்லை என்பதல்ல. தமிழக அரசியலில் மக்கள் நல கூட்டணி உருவானதுதான் அதற்கு காரணம். மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று உருவாகாமல் இருந்திருந்தால் இந்நேரம் படபடவென்று அணிகள் உருவாகி இருக்கும். நண்பர் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று இருக்கிற காரணத்தாலும் அல்லது பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிற காரணத்தாலும் இந்த இரண்டையும் போக்கு காட்டி திமுகவுக்கு தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஊழலில் திமுகவும் அதிமுகவும் ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல என்று குற்றம் சாட்டினார். மக்களுக்கு எந்தவிதமான பயனையும் தராத மத்திய நிதிநிலை அறிக்கையை திமுக தலைவர் கருணாநிதி வரவேற்றது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஊழல் என்று வருகிற போது, முறைகேடு என்று வருகிற போது, கொள்ளை என்று வருகிற போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மலைமுழுங்கி மகாதேவன், அம்மா ஜெயலலிதா அவர்கள் மலைமுழுங்கி மகாதேவி. ஊழல் பிரச்சனையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கு வேறுபாடு கிடையாது, இரண்டு தலைமைக்கு வேறுபாடு கிடையாது. பொருளாதார கொள்கையில் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? உங்களால் சொல்ல முடியுமா? பின்னர் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை புகழ்ந்து பேசினார். மேலும் 90 வயதை தாண்டிய பிறகும் முதலமைச்சராக திமுக தலைவர் கருணாநிதி துடிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அண்ணன் கலைஞர் அவர்களே, நீங்கள் 1970ஆம் ஆண்டு திருச்சியிலே ஒரு பொதுக்கூட்டம் பேசினீர்கள். நான் ஆதாரம் இல்லாம பேசின அண்ணன் அடுத்த மறுநாளே கேள்வியும் நானே பதிலும் நானே என்னை பிடிச்சிருவாரு. அண்ணன் என் கையில தினத்தந்தி பேப்பர் வச்சிருக்கிறேன், ரெக்கார்டு இல்லாம போய் சிக்கிக்கிட கூடாது அண்ணன் கிட்ட. பயங்கரமான ஆளவர். அவர் சொல்றாரு, இத்தனை வயசானதுக்கு பிறகு இன்னும் ஆட்சிக்கு வர காமராஜர் துடிப்பது ஏன்? கருணாநிதி கேள்வி. இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன், எலெக்ஷன் நேரத்தில் விட்டுக்கிட்டே இருப்பேன் சொல்றாங்க. வைகோவை அவர் சரியா மடக்க முடியும். 29 வருஷம் அவருக்கு குமாஸ்தா வேலை பார்த்த மாதிரி பக்கத்திலே இருந்தவன் இல்லையா? 1970 மே 11 பேசியது திருச்சி பொதுக்கூட்டம். 1970 மே 12
வெளியான திருச்சி தினத்தந்தி. அப்பொழுது காமராஜருக்கு 67 வயசு. இப்ப இவர் மகனே அதை நெருங்கிட்டாரு. தமிழ்நாட்டில் நல்ல விசித்திரமான காட்சி தமிழ்நாட்டில் தான் பார்க்கலாம்.